அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசினருக்கு ராசியில் கேது, 3இல் சூரியன் சுக்கிரன், 4ஆம் இடத்தில் செவ்வாய் புதன், 7ஆம் இடத்தில் ராகு, அஷ்டமத்தில் சனி வக்ரமடைந்திருக்கிறார். விரய ராசியில் குரு பகவான் வக்ரமாயிருக்கிறார். ராசிநாதன் சூரியன் 3இல் சஞ்சரிப்பதும் 4இல் புதன் இருப்பதும் சாதகமான அமைப்பு என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவையில்லாத செலவுகள் குருவினால் ஏற்படும். குரு விரயத்தில் இருப்பதால் பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்ய வேண்டும். திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். கடன் வாங்குதல் கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்குதல் கூடாது. ஜாமீன் கொடுக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்லுங்கள். நெருங்கியவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். யாரிடமும் சரக்கென்று பேசுதல் கூடாது. உற்றார் உறவினர்களிடம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் பராமரிப்பு செலவுகள் அதிகம் கூடும். மாணவர்களுக்கு நல்ல சேர்க்கை வேண்டும். படிப்பில் கவனம் வேண்டும். பெற்றோர் சொற்பொழி தாங்கள் கேட்டுதல் வேண்டும். ராசியில் கேது இருந்தாலும் 4இல் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். 3இல் சூரியன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரன் ஆட்சி பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் தைரியத்தை கொடுக்கும். அரசு சம்பந்தப்பட்டவர்களுக்கு, அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சிலருக்கு கட்சிக்குள் உயர் பதவிகள் கிடைக்கலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று பரிசு பாராட்டுதல்களை பெறுவர். ஆக அரசியல் துறையில் நன்மைகள் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கலாம். சிலர் புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வருவேன். ராசியில் கேது 7இல் ராகு இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் கவனம் தேவை. பேச்சில் கவனம் தேவை. நிதானம் தேவை. சாதுரியமாக பேசுதல் வேண்டும். ஆரோக்கியத்தை சீராக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடிக்கடி மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். உடல் நலனை நன்றாக பராமரிக்க வேண்டும். வருமானத்தை விட சற்று கூடுதலாக செலவு இருக்கும் என்பதால் திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். அனாவசியமாக செலவு செய்தல் கூடாது. ஏனென்றால் தங்களுக்கு குரு 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். பணம் திடீரென்று செலவுகள் வரும். சனி வக்ரமடைந்திருக்கிறார். அதுவும் சரியில்லை. ஆக திட்டமிட்டு செயல்படுங்கள். அல்சர், அஜீரண உபாதைகள் வரலாம். வெளி இடங்களில் உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்தல் வேண்டும். குடும்பத்தில் அனுசரணை தேவை. கோவிலுக்கு சென்றால் நவகிரகத்தில் உள்ள சூரியனையும் சிவபெருமானையும் வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.